வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் பொரி வச்சு தித்திப்பான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். அதாவது பொரி வச்சு அல்வா தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். சட்டுன்னு செய்திடலாங்க. நம்ம பொரியில் செய்து கொடுத்த அல்வானே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்வா செய்யறதுக்குங்க 3 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். நான் அளவாக செய்கிறனால சின்ன கப்பில் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்குங்க. இது வந்து தண்ணியில் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கும் போதுங்க நல்லா நைஸாக அரைப்படும். இல்லாட்டினா உங்களுக்கு திப்பியாக அரைப்படும். அல்வா செய்யும்போது உங்களுக்கு திரியாக இருக்கிறனால டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா நைஸாக அரைச்சி செய்கிறதுக்கு இந்த மாதிரி 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி தண்ணியில் நம்ம ஊறுற மாதிரி கையில் வந்து அழுத்தி விடணும். தண்ணி படுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். 3 கப் பொரிக்கு 1 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் பொடிச்சு எடுத்துருக்குங்க. இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகு பதமெல்லாம் தேவையில்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும், வடிகட்டி எடுத்துக்கலாம். 1.5 கப்புக்கு அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. நான் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்கறனால 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் கூடுதலாக இனிப்பு பிடிக்குன்னு விருப்பப்படுறவங்க 1 கப்பு பொரினா அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுங்க முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொரி வந்து தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோங்க. நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் பிழிஞ்சு வச்ச பொரியை சேர்த்துக்கலாங்க. இப்போ வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி சூடு ஆற வச்சுருக்கேங்க. இது மிக்சி ஜாரில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வடிகட்டிக்கலாங்க. நான் முழுவதுமே சேர்த்துட்டேங்க. உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்படுறதுக்கு சரியாக இருக்குது இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கிண்டிக்கலாங்க. இப்போ ஊற்றிக்கலாங்க. அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அல்வா கிண்டி வரும்போது அடிப்பிடிக்காமல் சரியாக இருக்கும். அதே மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. லோ மீடியம் ஃப்ளேம் வச்சு கிண்டும் போது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம ஊற்றின நெய் நல்லா இழுத்துக்கிச்சுங்க. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சுருண்டு வந்த பிறகு கடாயில் ஒட்டாமல் வரும்போது நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க. இந்த அல்வாக்கு வந்து ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரியெல்லாம் நம்ம கிண்ட வேண்டியதில்லை. இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வருது. இது கூடவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அல்வா தயாராகிடுச்சுங்க. கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வரும்போது நம்ம இறக்கி வைக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ அருமையான சுவையில் தித்திப்பான சுவையில் பொரி வச்சு அல்வா செய்துட்டேங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.